ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 3 2 1 ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே, இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார். இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார். அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல குமரிகளும் பல குட்டிகளும் இங்கே வந்துள்ளார். எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். இந்தியா துணைக்கண்டத்திலே 2 சக்கர சைக்கிளை 2 கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இவர். பெரியோர்களே தாய்மார்களே, ನನ್ನ ಹೆಸರು ದೇವರಾಜ್, ಮೈಕ್ನಲ್ಲಿ ಹೇಳಿ. எழுதிப்பா. நண்பர்களே, நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ரூபாய் ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஓ, இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா? நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார். சிவாஜி நகரை சேர்ந்த பசுவமால் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அண்ணே ஒரு நிமிஷம். இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும். ஆமா கொடுத்தா பிரியராமன் சொல்லுங்க, பொம்பளை கொடுத்தா பிரியலட்சுமி சொல்லுங்க. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும். அசத்திடுறேன். அண்ணன் மேல் உள்ள பாசத்தால், பிரியத்தால், நேசத்தால் உயர்திரு பிரியா ரவி அவர்கள் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவர் இல்ல ஏன் நெஞ்சையும் தொட்டு விட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார். பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எங்க போன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு முன்னால ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓட்டும் போது தொல்லையா தெரியலையா? இப்ப மழையில நனையும் போது மட்டும்தான் தொல்லையா தெரியுதா? ஏன் வீணா முறைக்கிற? அவரை கண்டாலே உனக்கு பிடிக்காத? அவரை பார்த்தா வயிற்றுல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அவர் தான் அயோக்கியனாச்சே. உனக்கே தெரியாம நீ ஆசான விரும்புற, அதுதான் உண்மை. அக்கா அடிபட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்குன்னு போன் வந்திருக்கு. மூணாம் நம்பர் வார்டுல இருக்கா?
Who the hell are you? அடிபட்டு மயக்கமாக்குற பேஷண்ட டிஸ்டர்ப் பண்றியே, அறிவு இருக்கா உனக்கு? என்னடா 4-5 நாளா செட்டு பக்கம் ஆளே காணோம். ஹாஸ்பிட்டல் அவளை பார்க்க போயிருந்த முதலாளி. உனக்கு என்னடா அங்க வேலை? நீ கட்டின தாலி அவ மதிக்கிறாளா? உன்னை நாயை விட கேவலமா வேற பேசுறா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மான மரியாதை கிடையாது உனக்கு? இவளை விட்டா வேற பொண்ணே கிடையாது உனக்கு இந்த உலகத்துல. மத்தவங்க மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அவளை ஈஸியா தூக்கி எறிஞ்சிருப்பேன். ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால அவளை மறக்க முடியாது முதலாளி. ஏண்டா வேலைக்கு வரலன்னு கேளுங்க, என்னால பதில் சொல்ல முடியும். ஏண்டா பொண்டாட்டி பார்க்க போனேன்னு கேட்காதீங்க, என்னால பதில் சொல்ல முடியல. ஆறுதலா நீங்க ஒருத்தராவது பேசுவீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் இப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ரவி, பச்சக்கிளி தோளக்கொத்தி வந்ததிந்த காயம், ஓடி வந்த வைகை நதி காஞ்சதென்ன மாயம், கூடவழி இல்லை என்று ஆனது பெண் பாவம். ஒரு மாலை சந்திரன் மலரை தேடுது மலையடி வாரத்திலே, இளமானை கண்டிட கானம் பாடுது மன்மத ராகத்திலே, குளிர் வீசும் ஆசையிலே ஒரு ஆசை மேகமடி, அது பேசும் பாஷையிலே ஒரு காதல் விரகமடி, ஒரு தேகம் வெந்தது மோகத்தீயினிலே. ஒரு மாலை சந்திரன் மலரை தேடுது மலையடி வாரத்திலே, இளமானை கண்டிட கானம் பாடுது மன்மத ராகத்திலே. தேடுகிறேன் கன்னிமுகம் காணோம், புன்னகையும் நான் இழந்தேன் என் மனதில் சோகம், சித்திரத்தை பார்க்க வந்தேன் கற்குவியல் கண்டேன், தென்மலையை போலிருந்தேன் தென்னிலங்கையானேன், செல்ல குயில் கூவ மெல்ல வரும் நேரம், சொல்லில் வரும் சோகம் கங்கை நதியாகும், எங்கிருந்த போதிலும் நீ வந்து விடு தேவி. மாலை சந்திரன் மலரை தேடுது மலையடி வாரத்திலே, இளமானை கண்டிட கானம் பாடுது மன்மத ராகத்திலே, குளிர் வீசும் ஆசையிலே ஒரு ஆசை மேகமடி, அது பேசும் பாஷையிலே ஒரு காதல் விரகமடி, ஒரு தேகம் வெந்தது மோகத்தீயினிலே. ஒரு மாலை சந்திரன் மலரை தேடுது மலையடி வாரத்திலே, இளமானை கண்டிட கானம் பாடுது மன்மத ராகத்திலே.
தேனிலும் பூவில் எந்த மோகம் தெற்கு கடல் ஆழத்திலே முத்தெடுக்க போனேன் மூச்சடங்கி போனதடி முத்த இன்னும் காணேன் உந்தன் முகம் தேடி உள்ள மலை பாயும் சென்றலின்றி போனால் தேகமனலாகும் எங்கிருந்த போதிலும் நீ வந்து விடு தேவி மாலை சந்திரன் மலரை தேடுது மலையடி வாரத்திலே இளமானே கண்டிட கானம் பாடுது மன்மத ராகத்திலே குளிர் வீசும் ஆசையிலே ஒரு ஆசை மேகமடி அது பேசும் பாஷையிலே ஒரு காதல் விரகமடி ஒரு தேகம் வெந்தது மோகத்தீனிலே ஒரு மாலை சந்திரன் மலரை தேடுது மலையடி வாரத்திலே இளமானே கண்டிட கானம் பாடுது மன்மத ராகத்திலே பயணிகள் கவனிக்கவும். தடம் எண் 400 சென்னையிலிருந்து வேலூர் மார்க்கமாக கிருஷ்ணகிரி செல்லும் பேருந்து 10 மணி 15 நிமிடங்களுக்கு புறப்படும். டிரைவர் அங்க பாரியா எவனோ ஒருத்தன் ஏசுனா மாதிரி கையை காட்டி நிக்கிறான் கொஞ்சம் வண்டி நிறுத்து கண்டக்டர் கொடையை கொஞ்சம் பிடிங்க நான் மேலே ஏறிக்கிறேன் யோ என்ன கண்டக்டர் நினைச்சியா இல்ல காவல்காரன் நினைச்சியா கண்டக்டர் தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா எங்க அப்பாவே பெரிய கண்டக்டர் அதுவும் லேடி ஸ்பெஷல் கண்டக்டர் பரம்பரை தொழில் வேணாங்கிறதுக்காக தான் வேற தொழிலை மாத்திட்டேன் யோ இது என்ன மாமனார் வண்டியா ஏரியா மோல அட ஏரியா கதவை மூடிட்டு வண்டி எடு போனா போதும் வண்டி நிறுத்தி ஏத்துறா என்ன எவ்வளவு திமிரா பேசுற டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களே டிக்கெட் வாங்காம தான் என்ன பண்ணுவீங்க அம்மா ஸ்கிரீன் ப்ளூவா இருக்கு நைட் என்ன ஃபிலிம் காட்டுவீங்க ப்ளூ ஃபிலிம் காட்டுறோம் முதல்ல டிக்கெட்டை காமிச்சிட்டு சீட்ல போய் உட்காரியா நாங்க ஒன்னும் பிரம்மா இல்லைங்க எங்களுக்கு கை 2 தான் இருக்கு முதல்ல எங்க சீட்ல போய் உட்கார்றோம் நீங்க எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க கிட்ட கேளுங்க அப்ப நாங்க காட்டுவோம் எங்க டிக்கெட்டை எக்ஸ்கியூஸ் மீ இது உங்களுதா உங்க சீட்டு கடையில இருந்தனால உங்களுதான் என்னமோ நினைச்சேன் என்ன சிகரெட் போயிட்டா நம்மளுக்குப்பா ஏயா இதை கரெக்டா கையில வச்சுட்டு உட்காந்துட கூடாதா உன்னால பாரு எனக்கு கெட்ட பேரு கண்ணை மாதிரி இருக்கிறாங்க யோ டிக்கெட்டை காமிச்சிட்டு தூங்கியா என்னங்க இது கல்யாண ரேகை கரப்புரண்டு ஓடுது காலகாலத்துல பண்ணி கூடாது கொழுப்பு தான் உனக்கு டிக்கெட்டை குடியா யோ என்ன டிக்கெட் எங்களுக்கும் தெரியும் இது பெங்களூர் போற டிக்கெட் கிருஷ்ணகிரி போற வண்டியில பெங்களூர் போக முடியாது கிருஷ்ணகிரி போற வண்டியா டிரைவர் வண்டி நிறுத்தி தொலையா இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு கண்டக்டர் சார் மழை பெய்ற ராத்திரில பாதியில இறக்கி விட்டா எப்படி சார் யோ என் தலை எழுத்தியா உன்ன வண்டி ஏத்துறதுக்கு பதிலா உன் மேல வண்டி ஏற்றிருக்கணும் ஏன் வந்து உயிரை வாங்குறீங்க முதல்ல போய் இறங்க இல்லையா வீட்டு காலையே தானே இருக்கு இப்படியே வேலூர் வரைக்கும் வந்துடுறேன் அதனால பார்த்தா பாவமா இருக்கியா வேலூர் கிட்ட குறைஞ்சா போயிருவேன் யோ நீ ஒழுங்கா வாய மூடிட்டு இல்லாட்டி உன்னை இறக்கி விட்டுருவேன் யோ முதல்ல படிக்கட்டு போய் இல்லையா அதான் என் நேரம் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து தரேன்னு சொன்னானுங்க கடைசியில பஸ்ல ஏத்தி விட்டு இப்ப என்னன்னா படிக்கட்டுல இறக்கி விட்டானுங்க மேடம் டிக்கெட் ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க நீங்க சிரமப்பட வேண்டாம் உட்கார்ந்துகிட்டே கொடுக்கலாம் கண்டக்டர் அல்லையாதையா மேடம் மேடம் டிக்கெட் கேட்டா அந்த ஆள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க லவர்ஸா நானும் பெங்களூர் போக வேண்டியவதா அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன் நீங்களா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா நல்ல வேலை வேலூர்ல எப்படா தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன் பரவாயில்ல உனக்கு நீங்க இருக்கீங்க நீங்க மேல் படிக்கல நில்லுங்க நான் கீழ் படிக்கல நிக்கிறேன் ஏன்பா இந்த பெங்களூர் டிக்கெட் ஏதாவது தவறி போய் உட்காந்துருக்கா கீழ் படிக்கட்டு ஒண்ணு காலியா தான் இருக்கு பெங்களூர் செல்லும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் 4வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும் ஏங்க இது பெங்களூர் போற வண்டி தானே பெங்களூர் போகுது சார் நல்லா தெரியுங்களா முன்ன பின்ன போயிருக்கீங்களா பெங்களூர் தான் சார் போகுது இல்ல உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு எதுக்கும் போர்டை பார்த்தே சொல்லுங்க யோ பெங்களூர் தான் போகுது அப்ப விடுங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சார் Right. பெட்டி
லா 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 லா. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகை. அம்மா வாங்க சார். ஏண்டா ஒரு இடத்துக்கு போனா எங்க போற எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? கோச்சுக்காதம்மா, என் வேலை அப்படி. திடீர்னு முதலாளி மெட்ராஸுக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு, போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன், கெடுத்துடாத. உன்னை மாப்பிளை பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா? போனா போறானுங்க போ. அந்த சூலூர் பொண்ணாவது பரவாயில்ல, சுமாரா இருந்தது. போய் அந்த சுந்தராபுரம் பொண்ணை கட்டிக்க சொல்றியே, உன் மகனோட பர்சனாலிட்டி நீயே புரிஞ்சுக்கலேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆமாண்டா, நீ பெரிய மன்மத குஞ்சு. சரி, நான் மன்மத குஞ்சு இல்லதான், ஆனா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதை மறந்துட்டியா? அதெல்லாம் காக்காய்க்கு தான், மனுஷாலு கிடையாது. அப்படின்னு ஒரு காக்காய்க்கே பிறந்திருக்கலாம். பேசாதடா, கருப்பண்ண சாமி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. கருப்பண்ண சாமியா? இப்ப என் கலரை பத்தி குறை சொல்றியே, கருப்பான எங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமா நீ யோசிச்சிருக்கணும். சரி சரி போதும். அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காள, அவ SLC வரைக்கும் படிச்சிருக்காளாம், டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளாம். நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை, உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும்பா. புரியுதுமா? உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது. உனக்கு என்ன, படிச்ச பொண்ணு தானே வேணும்? ஆமாப்பா. சுந்தராபுரம் வெறும் SLC, ஆனா டிகிரி படிச்ச பொண்ணே உனக்கு மருமகளா வரப்போற ரேக முகத்துல ஓடுதே. ஏன் முகத்திலயா? அதுக்கு முன்னாடி டிகிரி காஃபி ஒண்ணு போட்டு கொடுப்பாங்களா? என்ன சார், நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னடே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா, பொறுப்பு இருக்காடா? நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. நீங்க இருக்க நல்ல வார்த்தையில பேசுறேங்க, இல்ல நான் கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பேன். என்னடா திருதிரு முழிக்கிற? புரியல, ஒன்னும் புரியாதுடா உங்களுக்கு. காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்பாம விட்டீங்க. ஏய் இங்க பாருடா, இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வேண்டிய வண்டியை நான் கீழே படுத்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கற நிலைமை உண்டாக்கிட்டீங்க. எங்க அவன், எங்க அந்த தடி எங்க அப்பன்? இதோ அந்த ஆளுக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. ஏண்டா பூதம், முதலாளி அங்க பாரு, என்னையே ரொம்ப நேரமா கைய காட்டி பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா? ஏண்டா சிரிக்கிற? நேரா போய் டீ வாங்கிட்டோடா. 10 ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் கொடுக்கறேன்னு சொல்றா, போடா. 10 ரூபாய்க்கு டீ வராதான். நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே இவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே, கட்டின விஷயம் கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன், நானே இறங்கி வேலை செய்யறேன். ஐயோ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. இத்தனை வசதி இருந்தோம் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பழகி போச்சுங்க. அது சரி, உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்ததா? பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க, ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத திறந்து பார்த்தா தான் தெரியும். உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நன்றி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் என்ன மிதிச்சு என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க. நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும். அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே தேடி வரேன். நம்பர் 37 8th Cross Street, Palace Arches, Bangalore 34.